நமது சின்னம் வெற்றியின் சின்னம். நமது சின்னம் திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் ஆதரவு பெற்ற சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம், கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், மதிமுக ஆதரவு பெற்ற சின்னம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், வெற்றியின் சின்னம், வானோர் தொகுதியின் சின்னம், கிளியனூர் மக்களின் சின்னம், நமது சின்னம், வன்னி அரசின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், சமூக நீதியின் சின்னம். அன்பார்ந்த கிளியனூர் வாழ் பொதுமக்களே, அன்பு சொந்தங்களே, வானூர் தொகுதியின் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடும் தம்பி வன்னி அரசு பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு பானை சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வன்னி அரசு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். மதுரையில் நான் இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் இருந்து என்னோடு தொடர்ந்து பயணித்து வருபவர், களமாடி வருகிறவர். எவ்வளவோ இடர்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம், நெருக்கடிகளை கடந்து வந்திருக்கிறோம், சொல்லனா துயரங்களை சுமந்து வந்திருக்கிறோம். நெருப்பாற்றில் நீந்தி வந்திருக்கிறோம். 30 ஆண்டு கால பயணம். இன்றைக்கு நாம் ஒரு அரசியல் கூட்டணியில், அதுவும் வெற்றி பெறவிருக்கிற திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் என்று சொன்னால், இந்த இடத்தை எட்டுவதற்காக நாம் 30 ஆண்டுகளாக பட்ட பாடு, சந்தித்த சவால்கள், எதிர்கொண்ட நெருக்கடிகள், பொய் வழக்குகள், சிறை துயரங்கள், அவமானங்கள், அவதூறுகள் என்று சொல்லி மாளாது. அப்படி 30 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற எனக்கு தொடக்க காலத்தில் இருந்து துணை நின்று எல்லா வகை வழிகளையும் சுமந்து இந்த அரசியல் களத்தில் ஒற்ற துணையாய் கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக, நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து பணியாற்றக்கூடிய ஒரு தம்பிதான் வன்னி அரசு அவர்கள். அவரை தர்மபுரியிலே போய் இருந்து வேலை செய் என்றாலும் வேலை செய்வார், கன்னியாகுமரியிலே போய் வேலை செய் என்றாலும் வேலை செய்வார், இந்திராவிலே போய் நமது மக்களுக்காக 6 மாத காலம் தங்கியிருந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் சொன்னாலும் அப்படி பணியாற்றக்கூடியவர்.
ஒவ்வொரு முறையும் தேர்தலில் அவர் சீட்டு கேட்கிற போதெல்லாம் நீ எல்லாம் கேட்கக்கூடாது, என் கூடவே இருக்கிற தம்பிகளுக்கு என் கூடவே இருப்பது ஒரு பெரிய பொறுப்பு தான், அதையே நீங்கள் எண்ணி மகிழ்ச்சி அடைய வேண்டும், இடம் கேட்கக்கூடாது, தொகுதி கேட்கக்கூடாது என்று நான் பலமுறை தட்டி கழித்து வந்திருக்கிறேன். 2006 2011 2016 என்று தொடர்ச்சியாக இந்த முறை அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும், ஒரு தொகுதியில் அவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று விரும்பி வானூர் தொகுதியில் உங்களிடத்தில் நான் ஒப்படைத்திருக்கிறேன். அவரை பொறுத்தவரையில் தமிழ்நாடே ஒரு தொகுதி தான். வானூர் தொகுதி என்கிற தொகுதி தமிழ்நாட்டுக்குள் உள்ளடங்குகிற தொகுதி. ஆகவே அவரை நாம் உள்ளூர் வெளியூர் என்றெல்லாம் சிலர் பரப்புகிற வதந்திகளுக்கு அல்லது அந்த கருத்துக்களுக்கு நாம் பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை, முக்கியத்துவம் தர தேவையில்லை. அவர் வெற்றி பெற்றால் வானூரிலேயே தங்கியிருந்து வானூர் தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவார் என்பதை அவர் சார்பில் நான் உறுதியளிக்கிறேன். உள்ளூரிலே இருப்பவர்கள் பிஜேபிக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சாதிவெறிகளுக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் நாம் ஒப்புக்கொள்வோமா? புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர் தம்பி வன்னி அரசு அவரை உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போய் நிறுத்தினாலும் வேலை செய்யக்கூடியவர், புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவர், அதை உள்வாங்கி இருப்பவர், கொள்கை சார்ந்து எந்த நெருக்கடிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு இளைஞர், தொடர்ந்து எனக்கு உற்ற துணையாக பணியாற்றி வரக்கூடிய இளைஞர். அதைத்தான் நான் இந்த இடத்தில் அழுத்த நிறுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் பலரும் இங்கே வந்து நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்களில் ஒருவருக்கு நீங்கள் இடம் தர வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்டதிலே உரிமை இருக்கிறது, கேட்க உரிமை இருக்கிறது, கேட்டதிலே நியாயம் இருக்கிறது. அது சரிதான் என்றாலும் கூட நமக்கு கிடைத்திருக்கிற 6 தொகுதிகளில் 2 தொகுதி பொது தொகுதி. அதை கட்டாயம் நாம் பொதுவானவர்களுக்கு நம்முடைய கட்சியிலும் இருக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், 10 ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக நம்மோடு பணியாற்றுகிறார்கள். இந்த கட்சியில் இருந்தால் எப்போதும் தனி தொகுதியைத்தான் வாங்குவார்கள், நாம் எல்லாம் இதில் தேர்தலில் போட்டியிடவே முடியாது என்கிற எண்ணம், ஏமாற்றம் அவர்களுக்கு வந்துவிடக் கூடாது. ஆகவேதான் ஒவ்வொரு தேர்தலிலும் 2006 2011 2016 என்று பொது தொகுதிகளை வாங்கி நமது கட்சியில் நம்முடைய தலைமையை ஏற்று புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே பணியாற்றக்கூடிய தலித் அல்லாத தோழர்களுக்கு 1-2 தொகுதிகளை வழங்குவதை நம்முடைய கடமையாக கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே 6 தொகுதிகளில் 2 தொகுதிகளை நாம் கேட்டு பொது தொகுதியாக பெற்றோம். ஒன்று திருப்போரூர், அதில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த தம்பி போட்டியிடுகிறார். ஏறத்தாழ 10-15 ஆண்டுகளாக என்னோடு களத்தில் நிற்கக்கூடியவர், புரட்சியாளர் அம்பேத்கரை தன்னுடைய கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவர். அதே போல இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தம்பி அவரை நாகப்பட்டினத்திலே நாம் நிறுத்தியிருக்கிறோம். 2 தொகுதி போய்விட்டது, மிச்சம் 4 தொகுதி. இந்த 4 தொகுதிகளில் உள்ளூர் தம்பிகளுக்கு எல்லாம் வழங்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருந்தாலும், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும், இந்த 4 தொகுதிகளில் தரவையில் என்னோடு இருந்து பணியாற்றக்கூடிய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை அந்த வாய்ப்பை வழங்கி அவர்களை அதற்கு நான் ஆளாக்கிவிட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு அல்லது மற்ற தோழர்களுக்கு வழங்கலாம் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் உள்ளூர் பொறுப்பாளர்கள் என்கிற அடிப்படையில் யாருக்குமே நான் வழங்க முடியவில்லை. காட்டுமன்னார்குடியிலும் சரி, அரக்கோணத்திலும் சரி, செய்யூரிலும் சரி, அதை ஒரு கொள்கை முடிவாக நான் எடுத்த காரணத்தினால் மாவட்ட நிர்வாகிகள் அதை புரிந்து கொண்டு அண்ணன் சொற்படி நாங்கள் நடப்போம், கட்டுப்பட்டு நடப்போம், கடமை ஆற்றுவோம், நீங்கள் யாரை அனுப்பினாலும் வெற்றி பெற வைப்போம் என்கிற பெருந்தன்மையோடு இன்றைக்கு களத்திலே நின்று பணியாற்றிக் கொண்டிருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன்.
அவர் வன்னி அரசு தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றக்கூடிய ஒரு போராளி. எந்த மாவட்டத்தில் பிரச்சனை என்றாலும் அங்கு போய் நிற்க வேண்டும், மக்களோடு மக்களாக நின்று பணியாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டால், ஆணையிட்டால் அதை உடனே சிறமேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு போராளியாகவே இந்த களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற தம்பி. ஆகவேதான் நம்பிக்கையோடு வானூருக்கு அனுப்பினால் அவரை கட்டாயமாக நீங்கள் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பி வைப்பீர்கள், வெற்றி பெற வைப்பீர்கள். வானூர் தொகுதியை இனி சிறுத்தைகளின் தொகுதியாக மாற்றி அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் அனுப்பி வைத்திருக்கிறேன். நாம் மற்ற எதிர்கட்சியினரை போல அல்லது நம்மை எதிர்த்து போட்டியிடுகிற அதிமுகவினரை போல கோடி கோடியாய் பணத்தை சுருட்டி வைத்திருக்கவில்லை. கொட்டி இறைக்க முடியாது, செலவு செய்ய முடியாது. அவர்களுக்கு எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் கொடுக்க முடியும் ஒரு ஓட்டுக்கு. ஏனென்றால் அவர்கள் விவசாயம் செய்து வேர்வை சிந்தி விவசாயம் செய்து அதில் சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவில்லை, அல்லது வேற ஏதேனும் தொழில் செய்து இரவு பகலாக கண்விழித்து பாடுபட்டு அப்படி ஈட்டிய லாபத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கவில்லை. எங்கிருந்தோ வருகிறது, எங்கிருந்தோ போகிறது. அவர்களுக்கு கோடி கோடியாய் வருகிறது, கொட்டி கொடுக்க ஆள் இருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மா இல்லாததால் அவர்களுக்கு குளிர்விட்டு போய்விட்டது. எவ்வளவு வேண்டுமானாலும் கொள்ளையடிக்கலாம், மணலை அள்ளலாம். காவல்துறையும் அதற்கு உடந்தையாக இருக்கிறது. மாட்டு வண்டியிலே நாம் வீடு கட்ட ஒரு லோடு மண் அடித்தால் உடனே போலீஸ் அண்டை நாட்டின் மீது படையெடுக்கிற மாதிரி வந்து படையெடுக்கும். மாட்டு வண்டிக்காரனை பிடித்து கைது செய்யும், மாட்டு வண்டியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தும். ஆனால் கண்டெய்னராக ராத்திரி பகலாக கொள்ளையடிக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரனிடத்தில் போய் சல்யூட் அடிக்கும். இதுதான் தமிழ்நாடு முழுவதும் நாம் போலீஸிடம் பார்க்கிற அனுபவம். எனவே 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் அதிமுக சார்ந்தவர்கள் சொல்லவா வேண்டும், எப்படியெல்லாம் அவர்களுக்கு பணம் வந்திருக்கும், எப்படியெல்லாம் அவர்கள் சுருட்டி இருப்பார்கள். ஆகவே அவர்களால் ஓட்டுக்கு 1000 ரூபாய் கூட கொடுக்க முடியும், 2000 ரூபாய் கூட கொடுக்க முடியும். ஆனால் அது அவர்கள் வீட்டு பெட்டியிலிருந்து எடுத்து வந்து தருகிற பணம் அல்ல, அல்லது வங்கியிலிருந்து எடுத்து தருகிற பணம் அல்ல தோழர்களே. அதை மட்டும் நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், முதலியாருக்கு காசு கொடுத்தால் முதலியார் ஓட்டு கிடைக்கும், செட்டியாருக்கு காசு கொடுத்தால் செட்டியார் ஓட்டு கிடைக்கும், முஸ்லிம்களுக்கு காசு கொடுத்தால் முஸ்லிம் ஓட்டுகள் கிடைக்கும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைப்பதில்லை. எத்தனை ஆயிரங்களை கொட்டி கொடுத்தாலும் அந்நியர்கள் காசை வாங்கி கொண்டு யாருக்கு எந்த கட்சிக்கு போட வேண்டுமோ, திமுக என்றால் திமுகவுக்கு, அதிமுக என்றால் அதிமுகவுக்கு, அவர்கள் எதிரே நீண்ட காலமாக வாக்களித்து பழக்கப்பட்டார்களோ, காசு கொடுத்தால் கூட பழக்கப்பட்ட சின்னத்திற்கு, தங்களின் கட்சி சின்னத்திற்கு அல்லது தமது சமுதாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறவர்களின் ஒரே நம்பிக்கை என்னவென்றால், தலித் மக்களின் வாக்குகளை காசு கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாம். பணம் கொடுத்தால் ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருந்தா 2 ஓட்டாவது பணத்துக்கு கொடுத்துருவாங்க. திருமாவளவன் போய் கேட்டா கூட சரி, திருமாவளவன் கேட்டதுக்காக 2 பானைக்கு 2 ஓட்டு பணத்துக்கு என்று ஓட்டை கலைத்து போடுவார்கள். அப்படி போட்டாலே போதும். இப்போ அதிமுக காரர்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, மற்ற சாதி ஓட்டை எல்லாம் நம்ம மொத்தமாக வாங்கிடலாம் பணம் கொடுக்காமலே, எஸ்சி ஓட்டை பணம் கொடுத்து கலைச்சா விடுதலை சிறுத்தைகளை தோக்கடிச்சிடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம். இதுதான் அவங்களுடைய நம்பிக்கையே. இந்த தொகுதி மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் இழிச்சவாயர்கள், அவங்க திருமாவளவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 4 ஓட்டு இருக்குன்னா 2 ஓட்டு வேணா அவங்களுக்கு போடுவாங்க, பணம் கொடுத்தா நமக்கு போட்டுருவாங்க. இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. அதனால்தான் வந்து காட்டுமன்னார்குடியை கூட நான் 87 ஓட்டை தோற்று போனேன். வெறும் 87 ஓட்டு. நான் மட்டும் காட்டுமன்னார்குடியிலே மக்கள் நல கூட்டணியில் வெற்றி பெற்றிருந்தால் தமிழ்நாட்டு அரசியல் பாதையே மாறிடும், திசைவெளியே மாறிடும். மக்கள் நல கூட்டணி கலைந்திருக்காது, மக்கள் நல கூட்டணி கலைந்திருக்காது. அரசியலே வேறு மாதிரி போயிருக்கும். 87 ஓட்டுல தோற்க வேண்டிய நிலை வந்தது.
ஒவ்வொரு பூத்திலையும் 2 ஓட்டு, 4 ஓட்டு, 10 ஓட்டு, 5 ஓட்டு எழுத்து நின்ன இலைக்கு போட்டாங்க. ஓட்டு சிதறி போச்சு. ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டிய நாம் காட்டுமன்னார்குடியிலே கடந்த தேர்தலில் வெறும் 87 ஓட்டு போச்சு. அதுல பாதி 44 ஓட்டை எடுத்திருந்தா ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருந்தது. வெறும் 44 ஓட்டு. நாம ஒரு ஓட்டு தானே நினைக்கிறோம். நம்ம வீட்டில் 5 ஓட்டு, நாங்கள் 4 ஓட்டு திருமாவளவனுக்காக போட்டோம். ஒரே ஒரு ஓட்டு காசு கை நீட்டி வாங்கிட்டோம்ல, அதனால போட்டோம். இந்த நன்றி உணர்ச்சி நமக்கு அதிகமாக இருக்கும். நன்றி உணர்ச்சி கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதை விட நாம் வெற்றி பெற வேண்டியது மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு கூட்டணியிலும் போட்டிடுறாங்க, ஆனா வெற்றி வாய்ப்பை இழந்துடுறாங்க. ஏன்னா இவங்க பேச்சா அவங்க மக்கள் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கேட்பதில்லை. விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக உழைப்பதில்லை. அவர்கள் குழு அரசியல் செய்து காலி பண்ணி விடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெயர் நமக்கு வர வேண்டுமா? தேர்தலுக்கு தேர்தல் நாம் வெற்றி பெற்றால் தானே ஒரு மக்களுக்கு நம்பிக்கை வரும். அடுத்து நாம் வெற்றிகரமாக பயணிக்க முடியும். ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நிலைநாட்டக்கூடிய வலிமையை நம்மால் பெற முடியும். வெறுமனே நாம் மேடைகளில் பேசி புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை இதுதான் என்று அடிவயிறு வலிக்க வலிக்க பேசி காலத்தை கடத்திவிடப் போகிறோமா? நாம் சட்டமன்றத்திற்கு போக வேண்டாமா? 2006 2 பேர் போனோம். 2001 நான் ஜெயிச்சேன் எம்எல்ஏ. 2 வருஷத்தில் நான் ரிசைன் பண்ணிட்டேன். வேண்டாம், எனக்கு இந்த பதவி வேணாம், ராஜினாமா பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு 2006 2 பேர் நம்ம ஜெயிச்சோம். அதுல ஒரு ஆள் கட்சி மாறி போயிட்டார். தோழர் ரவிக்குமார் மட்டும் தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசமாக இருந்து 5 ஆண்டு காலம் மிகச் சிறப்பாக பணியாற்றினார். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ரவிக்குமார் போல யாரும் சிறப்பாக செயல்படவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகளின் பெருமையை அங்கே நிலைநாட்டினார். விடுதலை சிறுத்தைகளுக்கு பெருமை சேர்த்தார். 2006 2011 பிறகு 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் நாம் சட்டமன்றத்தில் நம்முடைய குரலை ஒழிக்கிறோம். இப்ப நாங்கள் 2 பேரும் பார்லிமெண்ட்ல இருக்கிறோம். ஆனால் சட்டமன்றத்தில் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டுமா வேண்டாமா? அதுவும் வானூரில் இருந்து குரல் ஒலிக்க வேண்டுமா வேண்டாமா? நாம் இந்த தொகுதியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா? இந்த தொகுதியை நமக்கான தொகுதியாக தக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அதனால்தான் 2வது முறையாக நான் நானூருக்கு வந்திருக்கிறேன். போன 5 நாட்களுக்கு முன்பு ஒரு சில இடங்களில் வந்து நான் ஓட்டு கேட்டு விட்டு போனேன். என்றாலும் கிளியனூரில் கேட்கவில்லை என்றால் மனம் ஏற்காது. சிறுத்தைகளின் கோட்டையாக இருக்கிற கிளியனூர் பகுதியில் நான் நேரில் வந்து விடுதலை சிறுத்தைகளை சந்திக்காவிட்டால் என் மனம் ஒப்பாது. எனவேதான் தேடி வந்திருக்கிறேன். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். வன்னிய அரசு ஊடகங்களில் நீங்கள் வாதாடியதை பார்த்திருப்பீர்கள். அவ்வப்போது தொலைக்காட்சி விவாதங்களிலே பங்கேற்றிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர் சட்டமன்றத்திற்கு போனால் நிச்சயம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் கொள்கைகளை உள்வாங்கிய ஒரு விடுதலை சிறுத்தையாக சிறப்பாக அவரால் பணியாற்ற முடியும். அதற்குரிய ஆளுமையும் வல்லமையும் அவரிடத்திலே இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு உற்றார் உறவினர்கள் அனைவரையும் தொடர்பு கொண்டு இவ்வளவு காலம் இரட்டைலைக்கு போட்டது போதும், இந்த முறை பாடை சின்னத்திற்கு போடுவோம் என்று நீங்கள் கட்டாயம் பேச வேண்டும். இரட்டைலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் அமையும். இது எம்ஜிஆர் காலத்து இரட்டைலை இல்லை, ஜெயலலிதா காலத்து இரட்டைலை இல்லை. அப்பாவி அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இது எம்ஜிஆர் காலத்து இரட்டைலை இல்லை, அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை. இது எடப்பாடி காலத்து அதிமுக. மோடியின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்ட, எடப்பாடியால் மோடியிடம் அடமானம் வைக்க பெற்ற அதிமுக. எனவே இரட்டைலைக்கு ஓட்டு போட்டாலும் அது மோடிக்கு போட்டதாகத்தான் பொருள். இரட்டைலை வெற்றி பெற்றாலும் அது மோடி வெற்றி பெற்றதாகத்தான் பொருள். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை பாஜக ஆளுவதாகத்தான் பொருள். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டுமா? அதிமுக தொண்டர்களை பார்த்து நான் கேட்கிறேன். 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது
செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெளிப்படையாகவே மோடிக்கு சவால் விட்டார். மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று வெளிப்படையாக அழைத்த துணிச்சல் ஜெயலலிதா அம்மாவுக்கு உண்டு. இனி எந்த காலத்திலும் நான் பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டேன் என்று அந்த கூட்டத்தில், தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொன்னார். நான் முன்பொரு முறை தவறு இழைத்து விட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டேன், அது நான் செய்த தவறு. தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்கிற தைரியம் எனக்கு உண்டு, எனவே நான் அதை தவறு என்று ஒப்புக்கொள்கிறேன். அதற்கு பரிகாரமாகத்தான் நானே உருவாக்கிய வாஜ்பாய் ஆட்சியை நானே கவிழ்த்தேன் ஜெயலலிதா அம்மா சொன்னார். அவர் சொன்னார், இனி எந்த காலத்திலும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது, கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் குலசாமி என்று கும்பிடுகிற ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் இழைத்துவிட்டு இன்றைக்கு மதவெறி சக்தியாக இருக்கிற பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பது நியாயமா? விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறோம். பாஜக என்பது சராசரி அரசியல் கட்சி அல்ல. தமிழ்நாட்டிலேயே பாரதிய ஜனதாவை கடுமையாக தோலுரிக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியலை கூட பாஜகவை நோக்கி திருப்பிவிட்டதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு வருகிறேன். எடப்பாடி பழனிசாமி அல்ல நம்முடைய நேர் போட்டி கட்சி அல்லது நேர் எதிரி. அதிமுக அல்ல நமக்கு நேர் எதிராக நிற்கிற போட்டி கட்சி. அவர் அதிமுக என்கிற முகத்திலே வருவது மோடி தான். அதிமுக என்கிற முகமூடியை போட்டுக் கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சி தான். இதை தொடர்ந்து சொல்லி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு 12-13 நாட்களாக தொடர்ந்து கொடுத்து வெயிலில் காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை நான் பிரச்சாரம் செய்து வருகிறேன். அத்தனை உரைகளிலும் நான் பேசுகிற ஒரே ஒரு கருத்து, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் காலூன்றி விட்டால், பாரதிய ஜனதா வலிமை பெற்று விட்டால் தமிழ்நாட்டில் அமைதி இருக்காது, சமூக நல்லிணக்கம் இருக்காது. இன்றைக்கு இருப்பதை விட சாதி சண்டைகள் மிக மோசமாக வலுப்பெற்றுவிடும், மத சண்டைகள் அதிகரித்துவிடும். இந்து முஸ்லிம் ஒற்றுமை இருக்காது, இந்து கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை இருக்காது. பைபிளை கொடுத்துவார்கள், குர்ஆனை கொடுத்துவார்கள், தேவாலயங்களை தாக்குவார்கள், மசூதிகளை இடிப்பார்கள், மாட்டு வியாபாரம் செய்கிறவர்களை மாட்டுக்கறி தின்கிறவர்கள் என்று அடித்து கொலை செய்வார்கள். எச் ராஜா போன்ற அரசியல் வணிகர்கள் எதை வேண்டுமானாலும் பேசுவார்கள். அவர் நம்மை பார்த்து ரவுடிகள் என்கிறார். அவர்தான் ஊரறிந்த உலகறிந்த, அவர் பேச்சை கேட்டுவார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு இங்கே குளிர்விட்டு ஆட்டம் போடுவதற்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம். இந்த தொகுதிகளை இரட்டையடை போட்டியிடுகிறது என்று கருதுகிறேன். ஏற்கனவே வெற்றி பெற்றவர். இரட்டையடைக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாகத்தான் பொருள். தயவு கூர்ந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஒரு அரசியல் சக்தியாக வலிமை பெற விடாமல் தடுப்பதற்கு நம் மீது அபாண்டமான பணிகளை சுமத்துகிற கும்பலை உங்களுக்கு தெரியும், அவதூறுகளை பரப்புகிற கும்பலை தெரியும். அதையெல்லாம் எதிர்கொண்டு இன்றைக்கு நாம் ஒரு வலுவான கூட்டணி 6 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். 6க்கு 6, 100க்கு 100 நாம் வென்றாக வேண்டும். அதில் வானூர் தொகுதியும் ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இங்கே வெற்றி பெற்று திமுக ஆட்சி அதிகார பீடத்தை கைப்பற்றினால் மட்டும்தான் இந்த சனாதன சக்திகளை நாம் விரட்டியடிக்க முடியும். சாதி வெறியர்களை பலவீனப்படுத்த முடியும், மத வெறியர்களை விரட்டியடிக்க முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் தம் வாழ்நாளில் மிக முக்கியமான கொள்கை பகையாக சொன்னது சனாதனத்தை தான். பரப்பால் உயர்வுத்தாள் உண்டு, மேல் சாதி கீழ் சாதி உண்டு, பார்ப்பனர்கள் தான் எல்லா சாதியை விட மேலானவர்கள், பெண்கள் ஆண்களுக்கு கீழானவர்கள், அவர்கள் படிக்க கூடாது, கல்வி பெறக்கூடாது, அதிகாரத்திற்கு வரக்கூடாது, தலித்துகளும் பழங்குடிகளும் இப்படியே கிடக்க வேண்டும், அவர்கள் மேலெழும்ப கூடாது, தலைமையிடக்கூடாது, வாழ்க்கையில் அவர்கள் உயர்ந்துவிடக் கூடாது. இந்த கொள்கை கோட்பாடு தான் சனாதன கோட்பாடு. இதை எதிர்த்து ஒரு புரட்சிகர சக்தியாக உயர்ந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய உண்மையான கொள்கை எதிரி ஒன்று உண்டு என்றால் அதுதான் சனாதனம்.
அவருடைய உண்மையான கொள்கை பகை ஒன்று உண்டு என்றால் அதுதான் RSS பிஜேபி என்கிற சங்பரிவார அமைப்புகள். அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை தமிழ்நாட்டிலே வளர விடுவது நம்மை போன்றவர்களுக்கு பெரும் தீங்கை விளைவிக்கும். சாதாரண மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகும். அந்த அச்சத்தில் இருந்துதான் தொடர்ந்து நாம் பாரதிய ஜனதா இங்கே காலூன்ற பார்க்கிறது, வேரூன்ற பார்க்கிறது. அதிமுக பாமக என்கிற கட்சிகளின் மூலம் முகமூடி அணிந்து கொண்டு இங்கே உள்ளே நுழைய பார்க்கிறது. பாண்டிச்சேரி அரசை கவிழ்த்துவிட்டு அங்கே என்ஆர் காங்கிரஸ் துணையோடு அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறார்கள். இதுவெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் பெரும் தீங்கை விளைவிக்கும். இடஒதுக்கீட்டை அழித்து விடுவார்கள். சமூக நீதி கோட்பாட்டை குழிதோண்டு புதைத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் இருக்கிறது என்பதால் தான் அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நாம் மிக கவனமாக அடியெடுத்து வைக்கிறோம். திமுக கூட்டணியோடு கைகோர்த்து நிற்கிறோம். 6 8 10 என்பதல்ல, விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை இடம் என்பதை விட பிஜேபிக்கு தமிழகத்தில் இடம் இல்லை என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடு என்பதை அறிவாலயத்திலே நான் பிரகடனப்படுத்தினேன். அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே தமிழக அரசியல் களத்தில் பாஜக என்கிற சனாதன சக்தி காலொன்று விடாமல் தடுப்பதற்கு, அவர்களை விரட்டி அடிப்பதற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கிற அதிமுக பாமக கட்சிகளை அம்பலப்படுத்துவதற்கு, அவர்களையும் சேர்த்து வீழ்த்துவதற்கு அரிய வாய்ப்பாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. எனவே வானூர் தொகுதியில் தம்பி வன்னியரசு அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். பானை சின்னம் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில், குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வன்னியரசு வெற்றி பெற வேண்டும். செய்வீர்களா? வெற்றி பெற செய்வீர்களா? சனாதனத்தை விரட்டி அடிப்பீர்களா? துரோகம் செய்த கட்சிகளுக்கு பாடம் புகட்டுவீர்களா? விடுதலை சிறுத்தைகள் யார் என்பதை பாஜகவுக்கு உணர்த்துவீர்களா? இந்த தேர்தலில் 100க்கு 100 நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவீர்களா? நன்றி, 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 நன்றி. நமது சின்னம்